முன் யோசனை. தந்திரக்கார நரி ஒன்று ஒரு ஆழமான கிணற்றினுள் விழுந்துவிட்டது. அதற்கு கிணற்றிலிருந்து வெளியே தப்பி வருவதற்கு ஒரு வழியும் இல்லாததால் சிறை கைதி போல் கிணற்றுக்குள்ளேயே இருக்கும்படியாக நேர்ந்துவிட்டது. அதே கிணற்றை நோக்கி தாகத்தால் தவித்த ஒரு வெள்ளாடு வந்தது. கிணற்றினுள் குள்ளநரி இருப்பதை பார்த்த வெள்ளாடு, "அண்ணா, தண்ணீர் நன்றாக இருக்கிறதா?" என்றது. குள்ளநரி சட்டென்று தன்னுடைய வருத்தம் தோய்ந்த முகத்தை மறைத்து கொண்டு உற்சாகமாக கிணற்று தண்ணீரை வெகுவாக புகழ்ந்தது. வெள்ளாட்டையும் கிணற்றினுள் இறங்கி நீரை அருந்தும்படி கூறியது. தன்னுடைய தாகத்தால் தவித்த வெள்ளாடும் முன் யோசனையின்றி சட்டென்று கிணற்றுக்குள் குதித்து தன் தாகத்தை தீர்த்து கொண்டது. பிறகு குள்ளநரி ஆட்டை நோக்கி தற்சமயம் கிணற்றை விட்டு வெளியேற முடியாத ஆபத்தான நிலைமையை உணர்த்தியது. கிணற்றை விட்டு வெளியேறுவதற்காக கால்களை தூக்கி மேல் நோக்கி வைத்துக்கொண்டு உன் தலையை தாழ்த்திக்கொள். நான் உன் முதுகின் மீது ஏறி வெளியே தப்பிவிடுகிறேன். அதன் பிறகு நீயும் வெளியே வருவதற்கு நான் உதவி செய்கிறேன் என்றது. வெள்ளாடும் அதற்கு சம்மதித்தது. குள்ளநரியின் இரண்டாவது தந்திரமும் பலித்துவிட்டதைப் போல வெள்ளாடும் தன்னுடைய முன்னங்கால்களை தூக்கி தலையை தாழ்த்தி கொண்டது. உடனே குள்ளநரி ஆட்டின் முதுகின் மேல் ஏறி கிணற்றிலிருந்து பத்திரமாக மேலே வந்துவிட்டது. உடனே அந்த இடத்தில் ஒரு வினாடியும் நிற்காமல் குள்ளநரி தன்னால் முடிந்த வேகத்தில் ஓடி செல்ல ஆரம்பித்தது. அப்போது கிணற்றில் இருந்த வெள்ளாடு, "நரியண்ணா, நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறி செல்கிறாயே" என்று கூக்குரலிட்டது. "அறிவில்லாத முட்டாள் ஆடே, உன் மண்டையில் கொஞ்சமாவது மூளை இருந்தால் முன்பின் யோசிக்காமல் இப்படிப்பட்ட அபாயத்தில் நீ மாட்டிக்கொண்டிருக்க மாட்டாய். என்னால் உனக்கு உதவ முடியாது. நான் வருகிறேன். நீ முன்பாகவே சிறிது யோசித்திருக்க வேண்டும்" என்று குள்ளநரி கூறிவிட்டு ஓட்டம் பிடித்தது. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதன் பின் விளைவுகளை பற்றி சிந்திக்க வேண்டியது அவசியமாகும். இதுவே இந்த கதையின் நீதி. கதை நிறைவுற்றது. இதுபோல் மேலும் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை கிராமம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.